யார் என்று தெரிந்து கொண்டாயா? சாமி தெரியும். அடே இந்த ஈரேழு பதினான்கு லோகத்திலும் படைக்கக்கூடிய இருக்கின்ற ஜீவராசிகளை அந்தந்த செடி கொடி புல் பூண்டு எறும்பு கடை எண்ணாயிரம் ஜீவன்களையும் அதன் விதிப்படிக்கு நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய அவரவர் செய்த விதி பயன் பிரகாரம் புண்ணியத்திற்கு ஏற்றபடி அத்தனை ஜீவராசிகளையும் இந்த உலகத்திலே படைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படி படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மன் என்று தெரிந்து கொள்வாய். அப்படி ஆகட்டும். அதுவும் தவிர எப்படி படைத்தார் என்றால் எப்படி அம்மா பேசாதி அம்மா அனைத்து உலகத்திலும் சென்று கழகத்தை மூட்டி அந்த கழகம் நல்ல முறையில் தானே முடியும்படியாகத்தானே அவனை படைத்திருக்கின்றேன். அவன் யார் யாரிடம் சென்று எப்படி நடக்க வேண்டும், எப்படி கழகத்தை மூட்ட வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், எப்படி அந்த திருவிளையாடலை செய்ய வேண்டும் என்று அவன் சரியாகத்தானே அவன் செய்து வருகின்றான். அப்படிப்பட்ட நாரதனை படைத்தவனும் நான் தான். என்னிடம் மந்திரி கேளா இந்த பரிசு வந்த மாதை பார்க்கிறேன் இன்று நானோ என்னுடைய மனைவியாகிய கலைவாணியை நான் அழைத்ததாக இத்தாலி சொன்னாக வெகு சீக்கிரமாகத்தானே அழைத்து வருவாய்.
ஓ இதோ இந்த சபை முன்பாக நான் வந்த போது என்னுடைய நாமம் என்னவென்று தெரிகின்றதா? தெரியும், இதோ தெரிவிக்கின்றேன். லிங்கன் குமாரி பெரிய பஞ்சு ஒண்ணு பொட்டை பஞ்சு ஒண்ணு விட்டு பண்றானுங்க எல்லாத்தையும். திருப்பார் கடலில் ஆனந்த சயனத்தில் வீட்டிற்கும் திருமால் அவருடைய உண்டி கமலத்தில் தாமரை மலரில் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 ஆகமம் 32 தர்மம் 64 கலைக்கானம் 96 தத்துவம் போன்ற சூடியை வைத்துக் கொண்டு இப்பூலியில் எறும்புக்கடை யானை முதல் 800 100,000 ஜீவ ஜந்துக்களை படைக்கக்கூடிய சுத்திகர்த்தாவாக விளங்கும் நான்முகன் தேவன் இருக்கின்றார் அல்லவா? ஆமா. அன்னவருக்கு மனைவியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி என்றும் கலைவாணி என்றும் தெரிந்து கொள்வாய். அப்படியே தெரிந்து கொண்டேன். அது மட்டுமா, நான் எப்படிப்பட்டவள் என்று தெரியுமா? இந்த பூலிகள் மானிடர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் குறையாத செல்வம் என்று சொல்லக்கூடிய கல்வி இருக்கின்றது அல்லவா? அந்த கல்வியை வழங்கக்கூடிய கல்விக்கரசி நான் தான். அப்படி ஆகட்டேமா. அது தவிர அது மட்டுமா? எப்படி செக் பண்ணி காட்டுறது அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. தண்ணில் மக்கள்
என்னை துதித்து விட்டுதான் எதையும் தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட கல்வியும் கலைக்கும் உரிய பெருமை உரியவள் நான் தான். ஓ, நீங்க தானம்மா? ஆமாம். அப்புறம் அது மட்டுமா, எப்படி அம்மா? ஆணவம் பிடித்தவர்களுக்கு வரத்தை மாற்றி அளிப்பதிலும், அதாவது கும்பகர்ணன், ராவணன், கும்பகர்ணன் போன்றவர்களுக்கு ராவணனும் 7 ஆண்டுகள் வரம் கேட்டான். என்னுடைய மாமனாராகிய திருமால் என்னிடத்தில் வந்து மருமகளே அவன் 7 ஆண்டுகள் வரம் கேட்டு பெற்றுவிட்டால் இந்த தேவர்களை எல்லாம் இன்சித்து விடுவான் என்று அவன் நாவில் நின்று 7 அரை கோடியாக மாற்றும்படிக்கு சொன்னார். அப்படி செய்து 7 அரை 3 கோடியாக வரம் பெற்றான். அது மட்டுமா, விநாயக பெருமான் துணை கொண்டு அந்த 3 கோடி ஆண்டுகள் வரத்தையும் அரை கோடி வரமாக கேட்கும்படி செய்து அரை கோடி வரத்தை மட்டும் பெற்றான். கும்பகர்ணனும் நித்தியத்துவம் என்று வரம் கேட்டான். அவனுக்கு அவன் நாவில் நின்று நித்தமும் நித்திரை யாத்திரை என்று வரம் அளித்தேன். அதுபோல் அகந்தை ஆணவம் பிடித்தவர்களுக்கு வரத்தை மாற்றி அளிப்பதும் நான் வல்லவள். ஆமாம். இன்று ஏதோ காரணமாக இத்தார் சூழன் சபையின் முன்பாக எனது நாதர் அழைத்திருக்கின்றார். அன்னவரை சென்று காண்போம். என்னுடைய மனைவியாகிய கலைவாணியை நான் அழைத்து வர சொன்னேன். அழைத்து வந்து விட்டாயா? சீக்கிரம் அழைத்து வர. கலைவாணி வாரு 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 வாடி வாடி வாடி. மன்னவரே தங்களுடைய தேவியாகிய சரஸ்வதி தங்களுடைய பொற்பாத கமலங்களுக்கு பன்னீரால் கழுவி கட்டால் அடித்து வாசமுள்ள மலர்களான மல்லி, முல்லை, கோங்கு, இருவாட்சி, வெட்டிவேர், பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அநேக மலர்களை கொண்டு பாதம் பண்ணுகின்றன. ஆசீர்வதிங்கள். கமலங்களை ஆதாரமாகத்தானே சேவித்தபடியால் நீயும் உன்னுடைய கல்வியும் உன்னுடைய கலையும் நீடோழியாகத்தானே இந்த உலகத்திலே வாழ கிடவது. பெண்ணே, சொல்லும் சுவாமி, உன்னுடைய பணிவை பார்த்தால் இந்த உலகம் மெச்சும்படியாகத்தானே இருக்கு. என்ன சந்தேகம் கலைவாணி? உனக்கு என்ன சந்தேகம்? இவ்வளவு நாள் இல்லாமல் இதனால் வருகின்ற அல்லாமல் உனக்கு இப்பொழுது என்ன திடீரென்று ஒரு சந்தேகம் வந்து விட்டது? என்ன சாமி, என்ன சொல்லுங்கள், சொல்லும் பெண்ணை கலைவாணி. படித்திட பக்தி அது இந்த பாரினில் உள்ளது. விவரமாக தெரிவி சுவாமி. இப்பூலகில் 80, 100, 100,000 ஜீவஜந்துக்களை படைக்கின்றீர்கள் அல்லவா? அதை எப்படி படைக்கின்றீர்கள் என்று தெளிவாக விளக்க வேண்டும் சுவாமி. ஓஹோ, இந்த உலகத்திலே படைக்கக்கூடிய ஜீவராசிகளை எத்தன்மையாகத்தானே படைக்கின்றேன், எதை கொண்டு படைக்கின்றேன் என்று கேட்கின்றாய். ஆமாம் சுவாமி. பெண்ணே கலைவாணி, சொல்லுங்க சுவாமி.
என்னுடைய தந்தையார் கொடுத்த தண்டத்தையும் பாசத்தையும் வைத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எறும்பு கடையின் 100,000 ஜீவன்களையும் நான் படைக்கின்றேன். அப்படியா சுவாமி? ஆமா. மேலும் எனக்கு ஒரு சந்தேகம் சுவாமி. சொல்லும் கலைவாணி, நான் தீர்த்து வைக்கின்றேன். சுவாமி, ஆதியில் மானிடருக்கு படைத்த அன்பான ஜீவனுக்கும் ஆதியில் மானிடருக்கும் படைத்த அன்பான ஜீவனுக்கும் படித்தீர்கள் அல்லவா மானிடர்களை? ஆமா. அப்பொழுது அவர்களுடைய உயரம் எவ்வளவு, ஆயுட்காலம் எவ்வளவு என்று தெளிவாக சொல்ல வேண்டும் சாமி. மானிடர்களுடைய அந்த காலத்தில் படைத்தான். ஆமாம், ஆதியிலே படைத்த ஆதி காலத்தில் படைத்த மானிடர்களுடைய உயரம் அகலம் அவர்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்று தெளிவாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் சாமி. தாங்களுக்கு இப்ப சந்தேகம் வந்து விட்டது. ஆமாம் சாமி. அடியே அறிவையா நீ பாரா வயது 1200 ஆதியிலே படைத்த மானிடருக்கு ஆயுள் என்பது 1200 வயது. அப்படியே சாமி? ஆமா. அவருடைய உயரம் ஆண்களுக்கு 400 அடி, பெண்களுக்கு 300 அடியாகத்தானே படைத்தேன். அப்படியா சாமி? அகலம் 6 அடியாகத்தானே படைத்தேன். உங்களுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டதா? ஆயுசு 1200, உயரம் 400, பெண்களுக்கு 300, அகலம் 6 அடியாகத்தானே ஆதியிலே படைத்தேன். இன்று கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனது போல 4 அடியில் வந்துட்டாங்க. ஆமா சாமி, எல்லாம் 2 அடி 3 அடி. அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவரவர்கள் வந்திருக்கிறார்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும். என்ன சந்தேகம் பெண்ணே? கணக்கு தந்தை புத்திரன் நாரதன் தான் குறிப்பாய் நம்மை காண நத்தியும் வருகின்றான், நலமுடன் வீட்டிருப்போம். கலைவாணி, எங்கோ தூரத்தில் வினி சத்தம் கேட்கின்றது. நமது மைந்தன் வருவது போல் தோன்றுகிறது. வாருங்கள் சாமி, சென்று காண்போம். ஏதோ கழகத்தை தூக்கின வரா பெண்ணே. தண்ணீர் வந்தேன்
இதோ வந்து விட்டோம். ஆமா. சத்தியலோகம் வந்து விட்டோம். அன்னை தந்தையாக ஆமா. எனக்கு கலகம் கிடைக்கவில்லை என்றால் யார் கொண்டாலும் தந்தை என்ன படிச்சிருப்பாரு. ஆமா. அவரு குற்றம். ஆமா. அதனால இன்னைக்கு போய் எங்க அப்பா அம்மா பாக்கணும். ஆமா. ஆசீர்வாதம் வாங்கணும். ஆமா. என் தந்தை இடத்துல அப்படி ஆகட்டும். இவனுக்கு எப்படி பேசணும் அப்படிதான் பேசலாம். அடே கண்ணே நாரதா வாடா 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 சத்தியமா அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. வந்துடல அப்படியே நீ வந்து சந்தோஷமா சன்னியாசி பையன் கேக்குற கேள்வியை பாரு. பொண்டாடி எடுத்து வாங்கிடானா அவன் சன்னியாசி வாங்கி புசும் பண்ணிக்கிறான். கோலம் விட்டு குடும்பத்தா கோலம் விட்டு அடிவிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னாங்கிறது புடிக்கல வந்து பேசுவாரு. கோலம் மட்டும் விட்டு ஆடணும், வேற எதுவும் விட்டு ஆடக்கூடாது. அதுக்கெல்லாம் லைக் பண்ண மாட்டான். ஓ தந்தை மகனே அப்பா நல்லாங்கிற ராஜா தந்தையார் தாலாடி படுந்தேன் என்னுடைய மகனுக்கு ஈடாகுமா? பெற்றாலும் ஒரு பிள்ளை இப்படி பெற வேண்டும். அதனாலே என்னுடைய பாதாளத்தில் படிந்தபடியால் நீயும் உன்னுடைய கழகமும் உன்னுடைய வீணையும் ஈடாகத்தானே வழக்கிறது மகனே. அப்படியே செய்யலாம் மகனே. நான் உங்கள் மகனாகிய நாராயணன் அநேக கோடி மகனை கொண்டு வந்து உங்கள் பாயத்தில் வைத்து பணிந்திருக்கின்றேன். எனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன். அம்மனே நாரதா, அறிவில் சிறந்த அப்பனே கண்ணே, நீ ஓடி வாழி அந்த திட்ட வணங்கிடும் என்ன
ஆகையினால் நீயும் உன் கலவும் என்றென்றும் நெடுவழியாக வாழ கடவாய். கண்மணி நாரதா, நானும் இந்த சத்தியலோகத்திலே வாசம் செய்து வருகின்றேன். நீயோ இந்த பூவுலகில் எல்லாம் சுற்றி வருகின்றாய் அல்லவா? இன்று ஏதேனும் விசேஷமான சரி ஒன்று சொல்வேன் கேளம்மா, ஆதையே புற ஆதையே புற கொண்டு வாடுவதே சும்மா. என்னப்பா மனம் நாடுது? சரி ஒன்று சொல்வேன் கேளம்மா, ஆதையே புற சிந்தை கொண்டு வாடுவதே சும்மா. சரி ஒன்று சொல்வேன் கேளம்மா, ஆதையே புற தூர்வாச மகாமுனிவர், அதாவது துருவ மண்டலத்தில் ஆளப்பட்ட தூர்வாச மகாமுனிவர் திருசங்கு சக்கரவர்த்திக்கு வசிஷ்டர் சொர்க்கம் அமைத்து கொடுத்தாரா? தனி சொர்க்கம், தனி சொர்க்கம் அமைத்து கொடுத்தார். ஆமா. ஆனா இந்த துருவ மண்டலத்தில் ஆளப்பட்ட துருவ மண்டலத்தில் ஆளக்கூடிய தூர்வாச மகாமுனிவர் தனக்கு தானே ஒரு தனி நாடு உண்டு, நாடை உருவாக்கி கொண்டார். ஒரு உலகத்தை உண்டு செய்து துருவ மண்டலம் பெயர் சுட்டி தனக்கு தானே நான் தான் எல்லாம் என்று சொல்லி அகந்தையோடு இருக்கின்றார். அவருடைய தலையெழுத்து அப்படித்தானே மகனே நான் எழுதினேன். ஆமா, அப்படிதான் எழுதினேன். ஆமா, அதனால தங்கள் நாடி வருகிறார் சொல்லே வந்து. சரி மகனே, வந்தால் 100 மாதம் என்ன, அவர் நல்ல ஞானி, நல்ல முடிவர். அவருடைய வந்தால் அவருக்கு தேவையான உபசரிப்பை செய்து அவருடைய பாதத்திலே பணிந்து அவர் கொடுக்கக்கூடிய அனைத்து வரங்களையும் பெற்றுக் கொள்கின்றேன். ஆமாம், அவருடைய திருப்பாதத்தை பணிந்து அனைத்து பணிவடைகளையும் செய்து அவர் கொடுக்கக்கூடிய வரங்களை பெறுகின்றேன். இல்லை என்றால் தந்தையே கோபமாக போனாலும் போகட்டும். நீங்கள் படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர்கள். ஆமா, எறும்பு கடை, யானை முதல் எறும்பு கடை 80,100,000 ஜீவ யோனி பேதங்களை படைக்கக்கூடியவர்கள். நான் தான் படைக்கின்றேன். அப்படி படைக்கும் போது அவனையும் நீங்க தான் படைச்சிருப்பீங்க. ஆமா, அப்படி படைச்சவன் காலில் வந்து நமக்கு என்ன பழி வருது தெரியுமா? வணங்கினாலே பெருமை அழியுமே, பழியுமே. வணங்கினாலே பெருமை அழியுமே, படைத்த ஒருவனை நீங்கள் வணங்கினால் அந்த உங்களுக்கு பெருமை தகுமா? உங்கள் பெருமை அழிந்து விடாதா? அவனை நீங்கள் வணங்கிதான் ஆக வேண்டுமா? அப்படி வணங்கக்கூடாது தந்தையே. அப்படியா? ஆமாண்டா, நாரதா, நல்ல யோசனை தெரிவிக்கிறாய். மதியில்லாத தூர்வாசனை சபையில் கண்டு மதிக்கிடாமல் இருக்க யோசனை.
அவரை எவ்வாறு கையாளுவது என்று நீதான் தக்க யோசனை சொல்ல வேண்டும் நாரதா. நான் தக்க யோசனை சொல்லணுமா? ஆமா, நீதான் உலகம் பூரா யோசனை என்னை சொல்ல. பெற்றெடுத்து ஆமா. என்னை அப்படியே வளர்த்து என்னை இப்படி விட்டுருக்கீங்க. நான் சொல்ல முடியுமா? ஆனால் அன்னையே நாரதா, காக்கவோ கூறுகின்ற காக்கவோ கூறுகின்ற கலைவாணி என்ற தாயே மூர்க்கனோ குருவாச துணைப்படி காணவாரா பார்க்கவும் கூடாதவனை பாசமாய் தந்தையோடு மார்க்கமாய் விளையாடினால் வணங்கெட்டு ஓடுவானே. நாரதா, அவன் தூர்வாசல் வரும் போது அவனை பார்க்காமல் நீங்கள் இருவரும் தந்தையே அதை எப்படி என் வாயால் சொல்வது? சொல்லு மகளே, என்ன இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு அன்னை தந்தைக்கு ஒரு பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. இருந்தாலும் அப்படி என்ன வார்த்தை மகனே? இருந்தாலும் உங்களை காப்பாற்றணும், நீங்க நல்லா உங்களை இருக்கணும். கரை சேர்க்கணும். ஆமா அப்படின்னு ஒரு நல்ல இடத்துல சொல்றேன். ஆமா, ஆமா. சத்தியமா, சத்தியமா, நிச்சயமா, ஆமா ஆமா, உறுதியா, உறுதியா, இறுதியா இறுதியா எங்களை காப்பாத்துவேன். உங்களை காப்பாற்றத்தையே சொல்றேன். கோயில் வரது தெரிஞ்சிடும். உடனே தெரிஞ்சு சரி மகனே, சொல்லு. நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஒருவர் ஒரு சரச சல்லா வீட்டு இருந்தீங்கன்னா அவன் முடிவு ஆயிட்டு வந்து உங்களை பார்த்து விட்டு வெக்கி தலை குளிர்ந்து வந்த வழியை ஓடிடுவார். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சந்தோஷமா இருந்து இல்லன்னா சண்டை போட்டுக்கான் மகனே. சரியான செய்தி கொண்டை சகலரோ மதிக்கும் பாலா பெரியனை மதித்திடாமல் விளங்கின வார்த்தையை பறிவுடன் வாடியோடு பஞ்சனை மீது நாங்கள் பறிவுடன் இருந்து படிப்போம் மகையுடன் சந்தித்தோம் வாடா மகனே. நாரதா, எப்படி தந்தையே நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் அந்த தூர்வாச முனிவராகப்பட்டவர் வந்தால் அவருடைய பாதத்தை பணியலாம் என்று இருந்தேன். ஆனால் நான் படைக்கக்கூடிய தொழிலை செய்பவன், நான் அவனுடைய காலில் விழுவதா? எவனுடைய தலையெழுத்து எழுதக்கூடியவன் நான், எவனையும் படைக்கக்கூடியவன் நான், அவனுடைய விதியை முடிக்கக்கூடியவன் நான். அப்படி இருக்க சற்று நேரம் நான் என்னுடைய மூளை பிசைகி விட்டேன் மகனே. சரியான நேரத்தில் தந்தைக்கு நீ வந்து உபாயம் சொன்னாய். ஆகையாலே அவன் வரட்டும், அவனை என்ன செய்கின்றேன் பார். நான் நீ சொன்ன பிரகாரமே அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த அவையை இந்த நாட்டை விட்டு அவனை ஓட்டுகின்றேன் மகனே. மகராஜே சென்று வாடா. அவனுக்கு தக்க சாபத்தை கொடுத்தோம். எங்கு வந்திருக்கின்றோம்? இந்த பிரம்மனோ நம்மை வணங்க விட்டால் அவனுக்கும் சாபம் தான், வணங்கினால் புத்தி மோசம் உண்டு, மோசம் உண்டு. எங்கிருக்கின்றான் கண்டு பார்க்கிறேன். அப்படியே பார்க்கிறேன்.
பஞ்சனையிலே ஆமாங்க. அவன் அந்த முனிவன் வந்து நம்மை பார்க்கின்ற பொழுது இந்த பஞ்சனையிலே நாமோ சித்து விளையாட்டுகளை விளையாடு போல இருக்க வேண்டும். அவனை நம்மை பார்த்து ஓடிவிட வேண்டும். மாடத்திற்கு மரியாதை கட்டு ஓட வேண்டும். ஐயா முடிவரே ஐயா முடிவரே படைக்கிறோம் என்ற ஆணவத்தில் நான் வந்ததும் தெரியாமல் கண்ணு தெரிகின்றதா தெரியவில்லையா? ஒரு மகாமுனிவர், துர்வாச மகாமுனிவர் என்றால் தேவரெல்லாம் நடுங்குவார்கள். அப்பேற்பட்ட மகாமுனிவர் வந்திருக்கின்ற நேரத்தில் கவனிக்காமல் பஞ்சனையில் கூடி குழாவிக் கொண்டிருக்கின்றாய். இது நியாயமடா உனக்கு? படுமோசா எப்படி என்ன தெரியுமா பண்றாங்க? என்ன பண்றாங்க? கட்டி பூடி கட்டி என்ன பண்றாங்க? பாட்டு பாடிக்கிறாங்க. என்னிடம் உரைப்பது அந்த வார்த்தையா? இல்ல அவன் பண்ணது சொன்னீங்க. அந்த பஞ்சாயத்து நம்ம போய் பஞ்சாயத்துல படுத்து விளையாடலாம். நம்ம பார்த்து ஓட்டம் உண்டு பாட்டு உனக்கு என்ன மூட்டமோ நான் கூலியாக என்னுடைய வாயப்படி காவல் காக்கின்ற வந்து கூப்பிடுகிறான், சொல்லுகிறான், மரியாதை இல்லையா? கண்ணே நான் இருக்கும் போது மனைவியோடு சேர்ந்துடும் பிரம்மதேவா வருத்தமாகிய பரமன் 5 திறம் தண்ணில் ஒன்றை அருத்திய சாபம் தந்தேனே கோபம் கொண்டேனே
பரமனுடைய கையினால் கிள்ள கடவுள் பிடியடா சாபத்தை பிடியடா போடா 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 டேய் போக்கத்தவன உனக்கு உன்னுடைய தலையெழுத்து எழுதணும் நான் எனக்கு பிடியடா சாபத்தை பார்த்து எப்படிங்க எழுதுறீங்க? கையில இருக்க பேனா இருக்கு. என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு ஐயமாகப்பட்டது ஒரு பயமாகப்பட்டது ஏற்படுகிறது பெண்ணே. என்றுமே சோராத என்னுடைய முகம், என்றுமே வாடாத என்னுடைய சிந்தனை, இன்று என்னவோ அவன் சாபம் விட்டது பிறகு என்னுடைய முகமெல்லாம் மாடிவிட்டது, என் கைகாலெல்லாம் சோர்ந்து விட்டது, மிகவும் என்னுடைய மனதெல்லாம் சஞ்சலமாக இருக்கிறது. ஏதோ நடக்கப் போகிறது என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் கைவாடி இந்த உலகத்தையே படைக்கக்கூடியவன் நான், படைத்தவன் நான், படைக்க போகின்றவன் நான். அப்படி இருக்க அவனுடைய சாபம் என்னை ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். சாபம் தந்து விட்டார். என் மனம் ஏனோ பதறுகின்றது சாமி. நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், என்னுடன் இங்கே இருந்து விடுங்க சாமி. கண்ணே கலைவாணி, சொல்லுங்க சாமி. யாதொன்றுக்கும் நீ பயப்பட வேண்டாம். அடியே நானோ அந்த கைலாய வாசன் ஆகிய ஈஸ்வருடைய கரத்தால் என்னுடைய சிரம் ஒன்று அறுக்கப்படும் என்று சாபம் விட்டிருக்கின்றார். இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. நானோ என்னுடைய மாமியும் என்னுடைய மைத்துனரையும் பார்த்து வெகு நாள் ஆகிவிட்டது. ஆகையாலே இருக்கவும் கூடாது என்ற கையிலக்கு கைலாயம் சென்று என்னுடைய மாமியும் மைத்துனரையும் பார்த்து அவர் நலம் விசாரித்து விட்டு வருகின்றேன். இதையும் என்னவென்று பார்த்து விட்டு வருகின்றேன். தலையம் ஒண்ணாவது ஒன்றுக்கும் நீ பயப்பட வேண்டாம் பெண்ணை கலைவாணி. பாவையே போறேன் என்று
சுவாமி, ஆ, என் மனம் ஏதோ பதறுகின்றது. ஆ. நீங்கள் அங்கு போக வேண்டாம் சுவாமி, இங்கே இருந்து விடுங்கள். அந்த பரமனாலே எனக்கு ஆபத்து வரும் என்று நினைக்கின்றாய். ஆமாம் சுவாமி, ஆ, போற வழியில எதனா வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆ, முனிவராகப்பட்டவர் கொல்லாதவர் போல் தெரிகின்றது. ஆ. நீங்கள் இங்கே இருந்து விடுங்கள், சாபம் பலிக்காமல் விடும். பெண்ணே, கலைவாணி, அடி போகாதே போகாதே என்று என்னை போகாதே என்று என்னை போவையே தடுக்க வேண்டாம். அந்த ஏகா அந்த பரமன் என்ற எதுவுமே அந்த ஏகா அந்த மகன் ஈசனை கண்ணால் கண்டு பார்க்கவும் விரைவாக வருகின்றன வீட்டு கண்ணே கலைவாணி, என்னுடைய மைத்துரனான ஈஸ்வரையும் என்னுடைய மாமியான ஈஸ்வரியும் கண்டு வெகு நாளாகிவிட்டது. என்ன தடுத்தாலும் நிற்க மாட்டேன். நான் சென்று அவர்களை பார்க்காமல் போய மாட்டேன். ஆகையாலே என்ன சொன்னாலும் நான் கேட்கப் போவதில்லை. நீயோ சென்று இந்த மனைவிலே வீற்றிருப்பாய். நம்முடைய அரண்மனையிலே வீற்றிரு. நானோ கைலாயம் சென்று ஈசனை பார்த்து அந்த கைலாய வாசனை பார்த்து வருகின்றேன். நீயோ அரண்மனையில் அமர்ந்திருப்பாய் பெண்ணே. சாமி, ஆ, மனிதனில் இருப்பாய் என்று மன்னவரே கூற வந்து, மனிதனில் இருப்பாய் என்று மன்னவரே கூற வந்து, மனை இல்லாத ஒரு வாசன் அறிந்திட்ட சாபம் தானோ தலைப்போல் பலிக்குண்டாத கண்ணுதல் பரமனாலே துணையாய் சென்று வாரம் துன்பமும் அணுகிடாமல். கண்ணே கலைவாணி, சாமி, ஆ, தங்களை தடுக்க யாரால் முடியும்? ஆமாம், நீங்களோ படைக்கும் கூடிய கர்த்தா. கர்த்தா. ஆமாம், ஆகையால் ஆ, நீங்கள் சென்று வாருங்கள், துணையோடு சென்று வாருங்கள் சுவாமி. நான் அப்படியே சென்று வருகின்றேன். யாதொன்றுக்கு நீ கவலைப்பட வேண்டாம் கலைவாணி.